அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னுட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேராக டாபிக் போயிடலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கொஞ்சம் என்னுடைய அனுபவங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 2000 ஷேர் மார்க்கெட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதை அப்படியே கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம என்னென்ன நம்ம தோல்வி அடைஞ்சோம், அந்த தோல்விகள் அடைஞ்ச அனுபவம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் வெரி பிகினிங் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் பாடத்தை கற்றுக்கிட்ட மாதிரி அந்த பாடங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே சமயத்தில் நான் 2000 மார்க்கெட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அனுபவத்தை பார்ப்போம். அப்போது நான்லாம் இந்த புரோக்கர் பேச்சு கேட்டுக்கிட்டு எஃப்என்டோ, ஆப்ஷன், புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், அப்புறம் நிஃப்டி ஃபீஸு, அப்புறம் பென்னி ஸ்டாக்ஸு, இப்படிலாம் நான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாலுமே மார்க்கெட்டில் 95% பேர் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் தோத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்லுது. ஏன்னா நான் வாங்கின ஷேர் எப்பயுமே ஏறாது. நான் அதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும், உங்களுக்கும் அதுதான் நடந்திருக்கும். அது ஷேர் ஏறுமா ஏறாதா ஏறணுன்ட்டு அப்படியே பைத்தியம் முடிச்சமாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கே போய் 10 நிமிஷத்தில் எப்படி அந்த ஷேரனுடைய வேலை ஏறவே ஏறாது. விடிய விடிய தூக்கம் வராது. அமெரிக்க மார்க்கெட்டை பார்க்குறது, யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்க்குறது, இதே நைட்டு ஃபுல்லாக ஒரே குழப்பமாக இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. பல்லு விளக்காமல் கூட வேலைக்கு போயிடுவேன், குளிக்காமல் கூட வேலைக்கு போயிடுவேன். அங்கே போனாலும் இதே ஞாபகம் தான் ஓடிட்டுருக்கோம். இப்படிலாம் ஒரு சிரமங்கள் கண்டிப்பாக ட்ரேடர்களெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நம்ம இதெல்லாம் அனுபவத்தில் ஒரு பாடம் கற்றுக்குங்க. எப்படி பார்த்தாலும் லாஸ் தான் ஆகும். ஏன்னா நான் ஓரளவுக்கு அன்னன்னைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வந்தால் கூட அப்பயும் லாஸ் தான் ஆகும். நாம் அப்படியே மறுநாள் அப்படியே விட்டுறோம். ஒவ்வொரு சில ஷேர்லாம் எஃப்என்டோவில் 3 மாதம் வரைக்கும் விட்டுருக்குறேன். இது மாதிரி லட்சக்கணக்கில் லாஸ் ஆனது. உங்களுக்கும் இந்த அனுபவங்கள்லாம் வந்திருக்கும். என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டு இது பண்ணாலும் அந்த மார்க்கெட்டினுடைய ப்ரிடிக்ஷனை கண்டிப்பாக யாராலையும் கணிக்க முடியாது. பெரிய பெரிய ஜாம்பான்கள்லாம் தோற்றுருக்காங்க. அதனால் நம்ம சூதாடுறதுங்கிறது எனக்கு இன்னும் பிடிக்காத மேட்டராக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ரொட்டீன் வேலையை கூட நீங்கள் பார்க்க முடியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டாக ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி குடும்பத்துலேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் நம்ம ஒரு ஃபண்டமெண்டலில் ஒரு 9 பாயிண்ட்டை பார்க்குறோம். அந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் பண்ணுறோம். எத்தனை வருஷம் வேணாலும் அதை பொறுத்துருக்கலாம். அது எப்படியும் ஏறி தான் ஆகணும். 3 வருஷத்துக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்கினுடைய இது எப்படியும் ஒரு 10% 18% மேலே ஏறி தான் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், 2016 நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. 2016 2019 சரியாக ஞாபகம் இல்லை. மறுபடியும் புரோக்கர் வலையில் மாட்டினேன். மறுபடியும் லட்சக்கணக்கில் லாஸு. 2000 வாங்கின மாதிரியே தான் அந்த 2000 வாங்கின ஷேரை அப்படியே வச்சுருந்தவங்க கூட இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்பேன். ஏன்னா நான் வாங்கினது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸு தான். ஒரு சில பென்னி ஸ்டாக்கில் மாட்டினேன். அது எல்லாமே ஒன்று 0க்காக போயிடுச்சு. அதை விடுங்க. ஆனால் நான் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லேயே வச்சுருந்தேன். அந்த நிஃப்டி அதையும் நான் ஏமாந்தேன். அப்புறம் 2016 கொஞ்சம் ஓரளவுக்கு உஷாராயிட்டேன். திருப்பியும் இதே மாதிரி லாஸ் ஆகும், அடையாப்பா இது வேணாண்டா அப்படின்ட்டு 2019 கொஞ்சம் புத்தி வந்தது. இதை இருக்கிற ஷேர் எல்லாமே அப்படியே விற்றுட்டு ஒரு 4-5 லட்ச ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே 2 பசங்க பேர்லேயும் மியூச்சுவல் ஃபண்டு, ஏன்னா என் பசங்க பேரில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரேடிங்கு. அதனால் அப்படியே பசங்க பேரில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுவிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 துறையாக 2 பேர்த்துக்கு பிரித்து போட்டுவிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. எதாக இருந்தாலும் அவங்க எதிர்காலத்துக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் இருந்தாலும் அந்த 2000 இருந்தே நான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தரவே இல்லை. என்ன பண்ணுது மார்க்கெட்டு, எப்படி போகுது, வாழ்க்கை வரலாறு, வாரன் பஃபெட் வாழ்க்கை வரலாறு எப்படி, ஒவ்வொருத்தர் மார்க்கெட்டில் ஜெயிச்சனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொன்றுலாம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதான் வாரன் பஃபெட் தான் சூதாடவே மாட்டார். அவங்க சிஸ்டர் சூதாடிட்டு எல்லாம் பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டு கேட்கும்போது, உன்னுடைய குடும்ப செலவுக்கு வேணால் தரேன், நான் சூதாட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு சில புக்ஸ்லாம் நிறையா படித்தேன்.
அதில் ஒரு சில வரிகள்லாம் எனக்கு வந்து உடனே ஒரு தீப்பொறி மாதிரி எனக்கு பாஞ்சுது. அந்த இதை கெட்டியாக பிடிச்சேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ட்ரேட் பண்ணுறதுலையுமே லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அல்லது அன்னன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்க டே ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை விட லாங் டேர்மில் அதிக மடங்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய உதாரணங்கள்லாம் ஒரு ஆத்தர் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த புக்கை தொலைவி எடுத்துகிட்டு நான் அந்த இதை பாயிண்ட்ஸ் அதில் தான் எனக்கு ஒரு தீப்பொறி மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சிது. சரி, அப்போ லாங் டேர்மாக நம்ம மாறி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2021 நான் அப்புறம் ஈபியில் இருந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒரு 58 வயசில் நான் வந்துட்டேன். அப்புறம் 2021 இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறணும் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்தேன். அதே சமயத்தில் நிஃப்டி 50லே போகலான்ட்டு நிஃப்டி 50 ஷேர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணேன். ஒரு 20 வருஷத்தில் என்னென்ன அது பெனிஃபிட் கொடுத்துருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணும்போது ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஏற்கனவே பாருங்கள், நிஃப்டி 50ல் ஒரு 10 ஸ்டாக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஹையஸ்ட் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபா பஜாஜ் ஃபைனான்ஸில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது 1 கோடி ரூபாயாக மாறி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறி இருக்கு. அதே மாதிரி டிவிடெண்ட்டு நிறையா கொடுத்துருக்கு. இப்போ நான் 2000 அதை வச்சுருந்தேனாவே இன்றைக்கி டிவிடெண்ட் வந்து எனக்கு எப்படியும் பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபா டிவிடெண்ட்டு மட்டும் வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சின்ன வயசாக இருக்கிறவங்களெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இது ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிங்க. ஏன்னா நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து 5 ட்ரில்லியனாக மாறப்போகுது அப்படின்ட்டு IMF வேர்ல்டு பேங்க்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம எக்கனாமி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கனாமி வளரும். அதே சமயத்தில் இந்தியன் எக்கனாமி வளரும் போது மார்க்கெட் வளரும். அதனால் நீங்கள் சீக்கிரம் ஒரு செல்வந்தராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 துறையாக நான் தேர்ந்தெடுத்து 10 ஸ்டாக்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்குது. அப்புறம் நான் 2021 பண்ணின பிறகு கூட 10% to 5% இறங்கிச்சு மார்க்கெட்டு. என்னுடைய ஷேரு டோட்டல் வேல்யூ இறங்கிச்சு. அப்பயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் வந்து பண்ணுறதை எப்பயுமே நிறுத்தாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 5000 10,000 ஒரு ஷேர் 2 ஷேர். இப்போ ஐடிசி ஷேர் டாடா ஸ்டீல்லாம் நம்ம விலை கம்மியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு தோராயமாக 443 ஐடிசி ஷேரு. ஒரு 1000 ரூபாய்க்கு 2 ஷேர் வாங்கிடலாம். அதே மாதிரி டாடா ஸ்டீலு நிஃப்டி 50ல் இருக்குது. அது 172 174 இப்படி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு 5 ஷேர் 6 ஷேர் இப்படி வாங்கிட்டே இருக்கலாம். வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவை அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டை அடி விழும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் தயாராக வச்சுருங்க. ஒரு எஃப்டியில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் பேங்கில் கொஞ்சம் ஜுவல்லாக போட்டு வச்சுருங்க. அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு பாண்டில் கூட போடலாம். நல்ல கவர்மெண்ட் பாண்டாக பார்த்து போடுங்க. வேறு எதுவும் ப்ரைவேட்டு பாண்டெல்லாம் போட வேணாம். பாண்டில் வந்து ஒரு 8 10 12 இப்படி % அந்த மாதிரி லாபங்கள் வந்துட்டு இருக்குமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே ரிசர்வில் வச்சுங்க. எப்படியோ ஒன்று ரிசர்வில் வச்சுருங்க. மார்க்கெட் எந்த டைமில் ஒரு 10% இறங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க. 30% இறங்கும் போது தான் நீங்கள் பெருசாக வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கிடுகிடுன்னு மார்க்கெட் ஏறிடும். நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மிகவும் ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் பெரிய செல்வந்தராக இல்லை, ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செல்வந்தராகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மிக முக்கியமான குறிக்கோள். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா அனுபவங்கள்லாம் இருக்குது. நிறையா கண்ணீர் விட்டு அழுவதான் முடியாது. ஆனால் அந்த அளவுக்குலாம் அனுபவங்கள் 2000 நான் அனுபவிச்சுட்டேன். என்னுடைய 24 வருஷ அனுபவத்தில் நான் சொல்லிக்க வேண்டியது என்ன, நண்பிகளே, கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. என்னுடைய அனுபவங்களை ஒரு பாடமாக இருந்துட்டு நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகணும் அப்படின்னு விரும்புகிறேன். அடுத்த காணொலியில் விரிவாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.